Hello students, welcome to Surya Max. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3க்கான ஆன்சர் பார்க்கலாம் சொல்யூஷன். கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இங்கே லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த பவர் ரூல் எப்படி நமக்கு பாலினாமியல்ஸில் நமக்கு அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும். சப்போஸ் இங்கே பவர் 2 இருக்குது அப்படின்னா இந்த பவர் 2 நமக்கு எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலையும் அப்படின்னா எப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்க. சப்போஸ் பவர் 2 இருக்குன்னா இந்த 2க்கும் பவர் தரணும், எக்ஸுக்கும் கொடுக்கணும், ஒய்க்கும் கொடுக்கணும். அப்போ பவர் அப்ளை பண்ணும்போது 2க்கு பவர் கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4, எக்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், தென் ஒய்க்கு பவர் கொடுத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்படி தான் கொடுக்கணும். ஸோ அதே போல் இங்கே 4க்கு நம்ம பவர் நம்ம கொடுத்தோம்னா 4 ஸ்கொயர்னு வரும். வாட் இஸ் 4 ஸ்கொயர்? 4 ஸ்கொயர் இஸ் 4 into 4 16. தென் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு பவர் டு பவர் கொடுத்தோம்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ரெண்டு பவரும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். இங்கே ரெண்டு பவரும் மல்டிப்ளை ஆனால் 2 2s are 4. எந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணணும், எந்த இடத்துல பவரை ஆட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இடத்துல ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணி 5ன்னு போடணும். இதே எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை ஆகும். 3 2s are 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ரெண்டு ரூலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி. இந்த ரெண்டு ரூலும் தெரிஞ்சிருந்தா தான் இந்த எக்ஸசைஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதே போல் பவர் கியூப் இருக்குது. பவர் கியூப் நீங்கள் பி ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கொயர் கொடுக்கும்போது இப்போ தான் நான் சொன்ன இந்த ரூல் மல்டிப்ளிகேஷன் ரூல். பவர் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பி பவர் 3 2s are 6 அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் இஸ் கரெக்ட். இப்போ இங்கே பவர் பார்த்தீங்கன்னா இந்த 2ஓடையும் மல்டிப்ளை ஆகும், இந்த 2 கூடயும் மல்டிப்ளை ஆகும். அப்போ பி பவர் இப்போ 4 2s are 8, இந்த 4 2 மல்டிப்ளை பண்ணாலும் 8 தான். ஸோ பவர் பி பவர் 8 அண்டு கியூ பவர் 8 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இங்க பி அண்ட் கியூ அப்படிங்கிற வேரியபிள் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் நமக்கு 5 3s are 15, தென் 5 3s are 15 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரூல் இப்போதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது போல எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கியூப் இது போல வந்திருந்ததுன்னா எக்ஸ் பவர் 2 + 3 அப்படின்ட்டு கிடைச்சிடும். ரெண்டு பவரையும் ஆட் பண்ணினா எக்ஸ் பவர் 5 அப்படின்னு கொடுத்துருந்தா இவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பவரையும் ஆட் பண்ணா 7ன்னு கொடுத்துருந்தா நம்ம ஆன்சர் கரெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் வந்து உள்ளே கொடுக்கணும், உள்ளே சப்ளை பண்ணணும். உள்ளே ஃபீட் பண்ணிங்கன்னா பவர் 5 2s are 10 அண்டு கியூ இங்கே 1 இல்லைன்னு நினைக்காதீங்க, இங்கே ஆக்சுவலாக 1 இருக்குது. இங்கே கியூக்கு பவர் இங்கே 2 இருந்தது, அது போல் இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல பவர் 1 இருக்குது. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை ஆனால் 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் பிக்யூ வேரியபிள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பவர் ரூல் 2 5 2s are 10 அப்படின்னு வந்துடும். இங்கே பவர் 1 இருக்கு, இங்கே 2 1 is 2 அப்படின்னு கொடுத்துருக்கணும். இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் இங்கே இருக்கிற மைனஸ்க்கும் நம்ம கொடுக்கணும். மைனஸ்க்கு ஸ்கொயர் கொடுத்தா என்ன வரும்னு தெரியும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு சேஞ்ச் ஆகும்போது ரெண்டு மைனஸ் மல்டிப்ளை ஆனால் நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு ரிசல்ட் வில் பி பாசிட்டிவ். பாசிட்டிவ் கொடுக்கலாம், கொடுக்காமலும் விட்டுறலாம். நெசசிட்டி கிடையாது. ஸோ 2க்கு பவர்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இஸ் 4. நம்ம எக்ஸுக்கு பவர் கொடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய்க்கு பவர் கொடுத்தோம்னா இட்ஸ் ஒய் ஸ்கொயர், இசட்டுக்கும் கொடுத்தோம்னா நமக்கு இசட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்படி வந்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6.6ல் அடுத்த பேஜ், நெக்ஸ்ட் பேஜ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிற இந்த நெகட்டிவ்க்கும் நம்ம ஸ்கொயர் கொடுக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிடும். ஆன்சர் ப்ளஸ் வரும். ப்ளஸ் கொடுக்கலாமா? தேவையில்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் 10க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா 10 ஸ்கொயர். வாட் இஸ் 10 ஸ்கொயர்? 10 ஸ்கொயர் இஸ் 10 இன்ட்டு 10, அதான் 10 ஸ்கொயர். இட்ஸ் 100. இதை நம்ம 100 எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு கொடுத்தோம்னா பவர் டு பவர் ரூல். அப்போ எக்ஸ் பவர் இந்த ரெண்டு பவரும் மல்டிப்ளை ஆனால் 2 2s are 4. ஸோ இந்த ரெண்டு பவரும் மல்டிப்ளை ஆனால் ஒய் பவர் 3 2s are 6 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே பவர் 10 இருக்கு. ஆக்சுவலாக ஈவன் பவர் மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு சொல்லிட்டு டோட்டலாக 10 மைனஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். டோட்டலாக ஹவு மெனி மைனஸ்? 10 மைனஸ் மல்டிப்ளை ஆகும்போது ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் மல்டிப்ளை ஆனாலே நமக்கு பாசிட்டிவ் தான்.
பாசிட்டிவ் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ நாம் எம்முக்கு நம்ம பவர் 2 மல்டிப்ளை பண்ணால் 20, என்னோட பவர் பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு இங்கே ஆக்சுவலாக 1 இருக்குது, 10 1 is 10 அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த ரூல் நமக்கு டிஃபரெண்டான ரூல், இது உங்களுக்கு தெரியும். அடிஷன் ரூல், இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 4 + 2 is 6. தென் இது கூட நம்ம ஆட் பண்ணணும் y பவர் 7. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 4 நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்கும் நம்ம இந்த ஸ்கொயர் ரூலை அப்ளை பண்ணணும். 4க்கும் அப்ளை பண்ணணும், 5க்கும் அப்ளை பண்ணணும், எக்ஸுக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ நம்ம 4க்கு அப்ளை பண்ணோம்னா 4 ஸ்கொயர் இஸ் 16. தென் 5க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா 5 ஸ்கொயர் இஸ் 25. தென் எக்ஸுக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா இங்கே பவர் 1 இருக்குது, கொடுத்தோம்னா எக்ஸ் பவர் 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். இங்கே கூட பவர் ரூல் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டருக்கும் நமக்கு ஸ்கொயர் கொடுக்கணும், டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் கொடுக்கணும், இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் கொடுக்கணும். எவ்வளோ டேர்ம்ஸ் உள்ள இருக்கோ எல்லாத்துக்குமே கொடுங்க. 3 ஸ்கொயர் கொடுத்தோம்னா 3 ஸ்கொயர் இஸ் 9 டிவைடட் பை இந்த 2க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா 2 ஸ்கொயர் இஸ் 4. எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தோம்னா எக்ஸ் பவர் 2 2s are 4, 2 2s are 4 அப்படின்னு கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, சேம் ரூல் தான். இங்க 3க்கு நம்ம ஸ்கொயர் கொடுத்தோம்னா இட்ஸ் 9, 7க்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா இட் இஸ் 49, எம் ஸ்கொயர் கொடுத்தோம்னா எம் பவர் 4. இங்க ஆக்சுவலா 1 இருக்கு, இங்க பவர் கொடுத்தீங்கன்னா என் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்டான ஆன்சர். தென் இங்க பாருங்க, நெக்ஸ்ட் இங்க பவர் 2 கொடுத்தீங்கன்னா 5க்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா 25 டிவைடட் பை 6க்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் 36. எம் அண்ட் எக்ஸ் ரெண்டுக்கும் பவர் 1 இருக்கு, இங்க மல்டிப்ளிகேஷன் ரூல் வேலை செய்யும். 2 1 is 2, எக்ஸ் பவர் 2 1 is 2 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். தென் இங்க கியூப் கொடுத்துருக்காங்க, 2 கியூப் கொடுத்தா 2 into 2 into 2 is 8. இங்க 3 கியூப் கொடுத்தாங்கன்னா 3 into 3 into 3 is 27. இங்க பவர் அப்ளை பண்ணா மல்டிப்ளை ஆகும், p பவர் 3 2s are 6. நெக்ஸ்ட் q பவர் 3 3s are 9 அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். பட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அடிஷன் ரூல் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு அப்ளை ஆகுது. இங்க எக்ஸ் பவர் 5 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7. ஸோ எந்த இடத்துல அடிஷன் ரூல் வரும், எந்த இடத்துல நமக்கு மல்டிப்ளிகேஷன் ரூல் வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதே போல இந்த நெகட்டிவ் சைனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் பவர் அப்ளை பண்ணினா பாசிட்டிவ் தான் வரும், ஆட் பவர் அப்ளை பண்ணினா மைனஸே நமக்கு வந்துடும். ஸோ இந்த ரூல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, த நெக்ஸ்ட் பேஜ் நம்ம பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த ரூல் நமக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் ஆட் பண்ணுற ரூல் தான். 7 + 2 பார்த்தீங்கன்னா ஒரு 9, 12 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, ஸோ ஒய் பவர் 7 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணினா 9. இதெல்லாம் பாருங்க சிம்பிளான கொஸ்டின். எம் பவர் 6 இவர் பார்த்தீங்கன்னா பி பவர் இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா q பவர் 4 + 3 எவ்வளோ பாருங்கப்பா, 7 7 + 4 10 11 q பவர் 11. ஸோ சிமிலர் ரூல் தான் இங்கே கூட. எம் பவர் 7 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 10 17. தென் இங்கே பார்த்தீங்கன்னா q பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10. இது பவர் டு த பவர் மல்டிப்ளை ஆகும், 3 பவர் 2 2s are 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடும். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட போடலாம். வாட் இஸ் 3 பவர் 4? இட் இஸ் 3 into 3 into 3 into 3, அதான் 3 பவர் 4. அப்படின்னா 4 times 3 ரிப்பீட்டட் மல்டிப்ளை ஆகும். அப்போ 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81 அப்படின்னு கொடுத்துருந்தா இவர் ஆன்சர் இஸ் பர்ஃபெக்ட். 3 பவர் 4ன்னு ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் ஓகே, 81 கொடுத்துருந்தா இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட். தென் நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு பவர் ரூல். அப்ப a பவர் 2 3s are 6, இங்க b பவர் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 5 2s are 10, 5 2s are 10 அப்படின்னு போட்டுருந்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.7 கொடுத்துருக்கோம். 6.7 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒர்க் ஷீட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் கம்பேர் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.